இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தவருக்கு 20 ஆண்டுகள் சிறை. புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த தினம் நினைவிடத்தில் பல்வேறு அமைப்பினர் மரியாதை. கடலூரை சேர்ந்த வாலிபர் ஒருவர் புதுச்சேரியை சேர்ந்த தனது உறவினரின் 17 வயது சிறுமியிடம் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி கர்ப்பமாக்கிய வழக்கில் வாலிபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக பகுதியான கடலூர் நல்லவாடு பகுதியை சேர்ந்தவர் ரீகன் என்கிற சையத் என்கிற திருமாறன். இவர் புதுச்சேரியில் உள்ள பிரபல தனியார் நிறுவன ஊழியராக உள்ளார். இவரது உறவினரின் பெண்ணான தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவியுடன் ரீகனுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பழகி சிறுமியை கர்ப்பமாக்கியுள்ளார். இதனால் ரீகன் மீது சிறுமியின் தரப்பில் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரீகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கின் விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்று குற்றம் சாட்டப்பட்ட ரீகனுக்கு போக்சோ சட்டப்பிரிவு 6 கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுமத்தி தீர்ப்பளித்தார். மேலும் சிறுமியின் குடும்பத்திற்கு நிவாரணமாக 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு விநாயகரை தரிசித்தனர். மேலும் தனிநபர் அர்ச்சனைகள், விசேஷ பூஜைகள் ரத்து செய்யப்பட்டன. பக்தர்கள் அனைவரும் தரிசிக்கும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவிலை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக இருப்பதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் பேருந்தின் சக்கரத்தில் சேறு ஒட்டியவாறு வெளியே வரும் பேருந்தால் கடலூர் தார் சாலை மண் சாலையாக மாறி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் இயங்கி வந்த பேருந்து நிலையம் 31 கோடி ரூபாய் செலவில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்படுகிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதை முன்னிட்டு அங்கு பேருந்துகள் நிறுத்தி இயக்கப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து பணிகள் முடியும் வரையிலும் தற்காலிகமாக கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தை பேருந்து நிலையமாக மாற்றியது புதுச்சேரி அரசு. இந்த நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் உள்ளே சென்று வெளியே வருவதற்கு சரியான சாலை வசதிகள் செய்யாமல் செம்மண் சாலைகளை அமைத்திருந்தனர். மேலும் எவ்வித சரியான அடிப்படை வசதிகள் செய்யாமல் அவசர கதியில் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதால் மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்கியும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது.
மேலும் பயணிகள் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது சேறு மற்றும் சகதியில் சிக்கி தங்கள் அணிந்து வரும் ஆடை மற்றும் கையில் எடுத்து வரும் பொருட்கள் வரை பாழாகி வருவதாகவும், மேலும் செம்மண் சாலை என்பதால் அதிகப்படியான புழுதி பறப்பதால் மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரும் பேருந்துகளின் சக்கரத்தில் செம்மண் மற்றும் மணல்கள் ஒட்டியபடி வெளியே வருவதால் முக்கிய சாலையான கடலூர் சாலை தார் சாலை மண் சாலையாக மாறியுள்ளது. இதன் காரணமாக அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மண்ணில் சறுக்கி கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி புழுதி பறப்பதால் தொடர்ந்து வாகனங்களை ஓட்டுவதற்கு அவ்வழியே வரும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே அரசு இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பணம் மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியும், வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், அவர்களிடம் உள்ள தங்களது பணத்தை மீட்டு தர வலியுறுத்தியும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதை கைது செய்து அவரிடம் இருந்த 1,25,000 ரூபாய் ரொக்க பணத்தை மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை அரசு விற்பனை செய்வதாக கூறி போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் அவர்கள் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு விளம்பரத்தை தயார் செய்து போலியான டாக்குமெண்ட் உருவாக்கி இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழகாசாக்குடி பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி காரைக்கால் நகர பகுதியில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு. விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் நகர பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. புகழ்பெற்ற காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் நிறுவப்பட்டுள்ள ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி தலைவர் கணேஷ், நகர தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமான இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இன்று பிரதிஷ்டை செய்யப்படும் விநாயகர் சிலைகள் நாளை மறுநாள் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள வங்கக்கடலில் கரைக்கப்பட உள்ளது. நாடக தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் 157வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ் அமைப்பினர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் நாடக தந்தை, தமிழ் நாடக மறுமலர்ச்சியாளர் என அழைக்கப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் நாடகத்தை தனது மூச்சாக கொண்டு 63 நாடகங்களை அரங்கேற்றியவர். எஸ்.ஜி. கிட்டப்பா, பி.கே. சண்முகம் சகோதரர்கள், எம்.ஆர். ராதா போன்ற முன்னணி நடிகர்களை அறிமுகப்படுத்தியவர். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் தனது இறுதி காலத்தை புதுச்சேரியில் கழித்த அவர் 1922ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் நாள் மறைந்தார். இந்த நிலையில் இன்று சங்கரதாஸ் சுவாமிகளின் 157வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி கருவடிக்குப்பம் சுடுகாடு வளாகத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் ராதே அறக்கட்டளை சார்பில் தமிழ் அமைப்பினர், சமூக அமைப்பினர், அரசியல் கட்சியினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் சங்கரதாஸ் சுவாமிகளின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு தமிழ் அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர்.
அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் அன்பரசன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சரின் தீவிர விசுவாசி காட்டேரிக்குப்பம் அன்பரசன் ஏற்பாட்டின் பேரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சில்வர் பாத்திரம், சிக்கன் பிரியாணி மற்றும் லட்டு உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி என்பது இந்துக்களின் முக்கியமான விழாக்களில் ஒன்று. இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. பொதுவாக விநாயகரின் பிறந்த நாளாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி இன்று காலை முதலே உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து தீப ஆராதனை காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இனிப்பு மற்றும் பிரசாதம் வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பொது செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கரன், பாஜக பிரமுகர்கள் முரளி, குப்புசாமி, பாலச்சந்தர், தேவா, ஜெகன், ஆனந்த், ஹரிஹரன், ஜெய்சங்கர், ஏழுமலை மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் திருபுவனை தொகுதி துணைத் தலைவர் VS வெங்கடேசன், வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் G குமணன் ஆகியோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வேலு, ராஜ்குமார், அஜித், பிரசாந்த், மனோகர், சிவகுமார், விஷ்ணு, கோகுல், ஐயப்பன், பாலகுமார், சூரிய நாராயணன், அமரேஷ், மனோகர், மகேந்திரன் உள்ளிட்ட திருபுவனை தொகுதி, வில்லியனூர் மாவட்ட தலைவர்கள், கிளை செயலாளர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. கல்வித்துறை முன்னாள் இணை இயக்குனர் பார்த்தசாரதி, பள்ளியின் முன்னாள் மாணவியும் மருத்துவ மேலாளருமான பால சரஸ்வதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பள்ளி ஆலோசனை குழு தலைவர் ஜோசப் பால் அடிகளார் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. பள்ளி தாளாளர் ஃப்ரெடரிக், பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃப்ரெடரிக், பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். NSS சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. மேலும் தமிழாசிரியர் ராஜலட்சுமி எழுதிய தமிழர் தனிப்பெருங்கலைத்திறன், மாநகர மாட்சிகள் எனும் மரபு பாடல்கள் அடங்கிய நூல்கள் வெளியிடப்பட்டன. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொம்பாக்கம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்மவர் பேரவை மற்றும் ரவி பிரதர்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புடவை மற்றும் பிரியாணியும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். மேலும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கொம்பாக்கம் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் வசந்த், தேவா, வினோத் மற்றும் ரவி பிரதர்ஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட ஏராளமான கட்சி பிரமுகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தவருக்கு 20 ஆண்டுகள் சிறை.
புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த தினம் நினைவிடத்தில் பல்வேறு அமைப்பினர் மரியாதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.